ஒரு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வழியில ரயில்வே கேட்டு. ரயில்வே கேட்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வேகமா வண்டியில வராரு. ரயில்வே கேட்ட தாண்டி போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வராரு. பட் ரயில்வே கேட் போட்டாச்சு. அங்க நின்னாச்சு. அவரு அக்கம் பக்கம் பார்க்குறாரு. சீக்கிரமா போணுமே, எப்படியாச்சும் கடந்து போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்துட்டே இருக்காரு. நாங்க அவர பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவரு அப்படியே துள்றாரு. ஒரு 25 வயசு பையனா இருக்கும். துள்றாரு. ஏன்னா தாண்டி போயிடணுமே. ஐயோ! ட்ரெயின் வந்துருச்சே, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தானையே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, ஒரு பேக்ல இருந்து ஒரு தண்ணி எடுத்து குடிச்சாரு. தண்ணி குடிக்கிறதுக்குன்ட்டே ரயில்வே கேட் போட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலைய நாங்க பார்த்தோம். பட் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தம் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி தன்னை கவனிச்சுக்கிறது இல்லையோ அப்படின்னு தோணுது. பெண்கள் அளவுக்கு ஆண்கள் வந்து தன்னை கவனிச்சுக்கிறது இல்ல. தன் குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக எப்படியோ ஒரு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சில ஆண்கள். அதனால நம்ம அவங்க வந்து அந்த மாதிரியான ஆண்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தனக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. செல்ஃப் லவ் குடுங்க. ஏன்னா, நீங்க நல்லா இருந்தா தான் உங்க குடும்பம் நல்லாருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்காக டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குங்க. அதனால கண்டிப்பா நீங்க உங்கள நேசிங்க. உங்கள பார்த்துக்கோங்க. உங்க உடல பார்த்துக்கோங்க. நீங்க நல்லா இருந்தா உங்க குடும்பமே நல்லாருக்கும்.